எல்லாமே குற்றம் சொல்லிட்டு தான் ஒரு பொண்ணோ பையனோ விட்டு போறாங்க இந்த உறவை. இவ்வளோ குற்றம் சொல்லிட்டு நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற அளவுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. தானா வந்துச்சுன்னா அது பேர் லவ். 10 பசங்களோட காம்படிஷன்ல ஜெயிச்சு அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு அது ஒன்றும் கப்பம் இல்லை. என்னோட தனித்துவத்தை இழந்து, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி இழந்து, என்னோட சந்தோஷத்தை இழந்து இந்த ஒன்றுத்துக்கு பெட்டர் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நினைப்போம் இதுதான் லைஃப்ல பெட்டர் நினச்சி வாழ்வோம். இதை விட ஒன்று பெட்டராக இருக்கும். செம்ம அழகாக இருக்குடா அந்த ஃபோட்டோ நினச்சி அந்த ஃபோட்டோ ப்ரிசர்வ் பண்ணோம். பார்த்தா இன்னொரு ஃபோட்டோ அதை விட அழகாக இருக்கும். இப்போது ஒரு பொருள்னா தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸுனா இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனால் உறவுகளை அந்த மாதிரி வாங்க முடியுமா? இப்போ என்னென்னா, நீ தான் எனக்கு வேணும்னு கடைசி வரைக்கும் கூட வாழணும்னு ரொம்ப சீரியஸாக இருக்கிற உறவுகள் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் உண்மையாகவே இந்த பர்சன் கூட நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிற பொண்ணுங்களும் பசங்களும் ரேர். அந்த மாதிரி உன்னோட லைஃப்பில் ஒரு உறவு உங்ககிட்ட இருக்குன்னா, நீ சத்தியமாக சொல்கிற ஒரு சாமி கூட வாழ்ந்துட்டுருக்க, ஒரு சாமி நடமாடும் தெய்வம் கூட வாழ்ந்துட்டுருக்க. இந்த தெய்வம் எப்படின்னா, உன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று சத்தியமாக பேசாது. இந்த தெய்வம் எப்படின்னா, உன்னை பற்றி யாராவது குற்றம் சொன்னாலும் உன்னை விட்டு கொடுக்காது. இந்த தெய்வம் எப்படின்னா, உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் சுரண்டி தன்னோட காசை மட்டும் சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்காது. இந்த தெய்வம் எப்படின்னா, இந்த உசுரோட உசுரை ஒன்று நினைக்கும். லவ்லாம் முடியல, இன்னமும் இருக்கு. ஆனால் அது அதிர்ஷ்டமான ஆட்களுக்கு தான் அது கிடைக்குது. இதில் என்ன ஒரு கேம்னா, இதில் என்ன ஒரு ஷேம்னா, ரெண்டுமே இருக்கு. இதில் கேமும் இருக்கு, ஷேமும் இருக்கு. வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது உண்மையான அந்த பார்ட்னர் இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டுமே இந்த ஏமாத்துற பர்சன் தான் பார்ட்னராக கிடைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ சக்தி, நம்ம மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்கிறேடா, எப்படின்னா இதை நீ சொல்ற அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் விதி. துரோகிக்கு நல்லவங்களை கிடைக்கிறதும் நல்லவங்களுக்கு துரோகி அமையறதும் இதுதான் விதி. நல்லவங்களுக்கு ஏன் நல்லவங்க கிடைக்க மாட்டாங்க தெரியலையே. உதவணும்னு நினைக்கிறவனுக்கு துரோகி, கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நல்லவங்க கூட, வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட வாழணும்னு நினைக்கிறவங்க, திருடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட திருடுறவன், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் வாயை திறந்தாலே பொய் சொல்றவன். இப்படிதான் அமையுது. என்ன பண்ணுங்க இந்த உறவு? இதுல இந்த உறவு எனக்கு ஐயோ அது வேணாங்க, இந்த பையன் சரியில்லைன்னு விட்டு வந்தா கூட இந்த உறவு விட மாட்டுது. நீ எப்படி என்னை விட்டு போவ? நீ எப்படி என்னை விட்டு மறைவ? நீ என்ன எப்படி வாழ்ந்துடலான்னு பார்க்கலாம், நான் இல்லாத நீ இதை நடத்திடுவியா அப்படின்னு கேட்குது இந்த உறவு. நாங்கள் இதை நீங்கள் ஒன்றும் ஒழுங்காக இருக்கணும், நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னு உங்களை விட்டு போனால் அவங்களாவது எங்கேயா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அந்த இல்லையே. என்ன சொல்கிறேன், ரோஜாவை பறிக்கிற ரோஜா செடியில் ரோஜா இல்லை, ஓகே. பூவை பறிக்கிற பூச்செடியில் பூ இல்லை, ஓகே. அது அங்கேயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் புத்தர் மாதிரிலாம் பேசலை. அப்படியே அழக ரசின்னு அது எப்படியா ரசி பண்ணி நீ இந்த மாதிரி ரசிக்கிற ஒரு மனிதன் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அந்த தாட் ப்ராசஸ் இல்லை நமக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே நிறைய நேரங்களில் ஹர்ட் பண்ணிடுறீங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நீங்க உங்களோட வேல்யூவே அசிங்கப்படுத்திடுறீங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையாவே இவங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி, இந்த பர்சனுக்கு வேல்யூ நல்லாவே இருக்கு. இந்த கப்பலுக்கு, அது பையனா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், இந்த சைட் பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம். ஸோ இது நிறைய மாற வேண்டியது இருக்கு. இந்த உறவு இது நல்ல உறவு. இந்த உறவுக்கு தெரிஞ்சது சரியில்லைன்னு இது விட்டு போனா கூட இந்த உறவு விட மாட்டுது. விடாத என்ன பண்ணுது, இந்த உறவை தொல்லை பண்ணுது, நோண்டுது, காலி பண்ணுது. அப்ப என்ன ஆயிடுது, இந்த உறவுக்கு மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையை இந்த உறவு இழந்துருது. ஆனா இது பண்ற இரிட்டேட்டிங் இருக்குல்ல, இரிட்டேஷன், அதுல என்ன முடிவு பண்ணிடுதுன்னா, இது வாழ்நாள் என்ன வேணாலும் பண்ண, நான் உன் கூட மட்டும் சேரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிடுது. அப்போ இந்த உறவு கொஞ்சம் தன்னை மாத்திக்கிச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த உறவை ஜெயிக்கலாம். இந்த உறவை காலி பண்ணணும்னு நினைச்சதுன்னா வாழ்க்கை பூரா இந்த உறவு வாழ்க்கையிலும் ஜெயிக்காது, தன்னோட காதலையும் ஜெயிக்காது, உறவுலையும் ஜெயிக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜெயிக்காது. லவ் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாத்துலயும் வருது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, நான் என்ன சொல்றேன், கையை பிடிச்சி கூட்டு வரது எப்படி இருக்கு லவ்க்குள்ள, தரன்னு கையை பிடிச்சின்னு கூட்டு வரது எப்படி இருக்கு, முடிய பிடிச்சி தரன்னு என்ன லவ் பண்ணுன்னு கூட்டு வரது எப்படி இருக்கு. ஒரு பொண்ணு அழகா கை பிடிச்சி ப்ளீஸ்டா வாடான்னு சொல்றது எப்படி இருக்கு, வரியா இல்லையான்னு கேட்கறது எப்படி இருக்கு, முடிய பிடிச்சி பலர் சொந்தக்காரங்களாம் வச்சாச்சு என்ன லவ் பண்றான்னு சொல்றது எப்படி இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, தானா வந்துச்சுன்னா அது பேர் லவ். பிளான் பண்ணி இது பண்ணிலாம் போச்சுன்னா அது பேர் புரோக்கர். உன்னோட லவ்வுக்கு நீ இப்போ எப்போ பிளான் பண்ற, நீயே உன்னோட லவ்வுக்கு என்ன பண்ற, புரோக்கர் மாதிரி ஆயிடுற. சொல்லுவாங்கல்ல,
இவர் தான் அதை அரேஞ்ச் பண்ண அந்த மாதிரி. அப்படி இல்லை, லவ்ன்றது தானாக எப்படின்னா வரும். எல்லா பொண்ணுமே ஏற்கனவே லவ். நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, உன் வேலையை பாரு, படி, நல்லா முடி, லைஃப்பை முடி. இதில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒன்றை வேணான்னு சொல்கிறாங்கள அவங்க யாரு கூடயும் வாழக்கூடாதுன்ற இந்த எண்ணத்தை முதல்ல அழிச்சிருக்கும் உனக்குள்ளேருந்து. வேணான்றேன், அது சொல்லிடுச்சுல எனக்கு இன்னும் செட் ஆகலைன்னு. உனக்குன்னு உடம்புக்குள்ளே ஒரு கௌரவம் இருக்குல்ல, நம்ம மட்டும் சும்மாவை பிறந்திருக்கோம், நம்ம உடம்புல நல்லா ஸ்ட்ராங்கான ரத்தம், மோட்டிவேஷனான ரத்தம் ஓடுதுல. உனக்கு என்ன வேணும்னா உனக்கு என்ன, நீ போ, என்னோட லைஃப் எனக்கு லீட் பண்ண தெரியும்னு வாழ்ந்து காட்டுங்கடான்ற நான் பசங்களையும் பொண்ணுங்களையும் 2 பேரையுமே. நீ என் ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆக மாட்டேன்னு பாதி பொண்ணுங்க சொல்லிட்டு போகுது, பாதி பசங்க சொல்லிட்டு போகிறான். நீ படிப்புகள் லாக்கில்னு சொல்லிட்டு போகுது. எல்லாமே குற்றம் சொல்லிட்டு தான் ஒரு பொண்ணோ பையனோ விட்டு போகிறாங்க இந்த உறவை. இவ்வளோ குற்றம் சொல்லிட்டு நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஜீவாத்மாவா இவங்க எல்லாரும்? சொல்லு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ண. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளை இன்னொரு உறவு வேணான்னு புறக்கணிச்சுட்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீயே புரிஞ்சுக்கோ, நீ வருத்தம் இல்லைன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணது சரி, ஓகே. ஒன்று நான் வருத்தம் ஆக்கிட்டு உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வெயிட் பண்ணுறேன்னா நான் பார்க்குறேன். இல்லைனா நான் உங்ககிட்ட இருந்து இந்த காது பிடிச்சி கையை கட்டி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து தான் இந்த உறவை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த உறவு எனக்கு தேவையே இல்லை. ஆமா சாமி போட்டு ஓகே ஓகேன்னு சொல்லி இந்த உறவை நான் ஜெயிக்கணும்னா எனக்கு உறவு தேவையே இல்லை. என்னோட தனித்துவத்தை இழந்து, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி இழந்து, என்னோட சந்தோஷத்தை இழந்து இந்த உறவை ஜெயிக்கணும், இந்த உறவு தேவையே இல்லை. மொத்தத்தில் நீ எனக்கு தேவையே இல்லை. இந்த நீ தேவையில்லைன்றது எப்போ நீ கெத்தா சொல்ல ஆரம்பிக்கிறியோ, உன் ஃபோன்லேருந்து ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாத்தையும் ஹைடு பண்ணி பிளாக் பண்ணி உன் வேலையை நீ பார்க்க ஆரம்பிக்கிறியோ, இந்த சோக பாடல் வைக்கிறது இதெல்லாம் இல்லாத எதையுமே வைக்காத, உன் வேலையை நீ பாரு. யாருக்காகவும் நீ மெசேஜ் கொடுக்காத, தூது கொடுக்காத, உன் வேலையை நீ பாரு. உன் வேலையை பார்த்து நிச்சயமாக ஒரு நாள் நீ நல்லா வருவன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. யாரை பற்றியும் நீ கவலைப்படாத. நான் இப்போயே சொல்கிறேன், எந்த நாக்குமே நீ நினைக்கிற மாதிரி உனக்காக ஏற்று பேசுகிற நாக்கு இல்லை. அதற்கு எது தேவையோ அதுதான் அந்தந்த நாக்கு அங்கங்கே பேசிகிட்டு இருக்கு. அந்த நாக்கு பேசுறதெல்லாம் நீ வாக்குன்னு நினச்சி, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ ட்ரை பண்ணு, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டு வா, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு நான் அவங்க கூட தான் வாழணும், அந்த வார்த்தை என்னாச்சு, நீ இந்த பழைய கதையெல்லாம் பேசாத. நீனா இது புது ட்ரெண்டு. புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு எப்போ இன்னொருத்தர் வராங்களோ அப்போது நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது பேர் என்னன்னா OPTION, ஆப்ஷன். ஆப்ஷனுக்குள்ளே நான் எப்போ வந்துட்டேனோ அந்த நிமிஷத்துலேருந்து நான் என் வாழ்க்கையில் என் மரியாதையை இழந்துட்டேன். ஆப்ஷனில் பார்க்குற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அப்படி போய் யாரையும் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போயும் சொல்கிறேன், 10 பசங்களோட காம்படிஷனில் ஜெயிச்சு அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு அது ஒன்றும் கப்பும் இல்லை, கிஃப்டும் இல்லை, அவார்டும் இல்லை. நான் தனியாக எந்த பொண்ணு மேலே விருப்பம் வைக்கிறனோ, நான் எந்த பையன் மேலே நான் மட்டும் விரும்புகிறனோ, அந்த மாதிரி பையனோ பொண்ணும் தான் வாழ்க்கையில் நிரந்தரம். நீ தூக்கின்னு ஓடி வர கப்பை நாளைக்கு இன்னொருத்தன் தூக்கின்னு ஓடுவானோ அப்படின்னு நினச்சி அந்த கப்பு பின்னாடி போனோன்னா உன் வாழ்க்கை பூரா தப்புன்ற தெளிவு உனக்கு கிடச்சிரும். அதே தான் பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன். இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா, இவன் ஜிம்மில் அதை பண்ணா, காலேஜில் இதை பண்ணா, ஸ்கூலில் இதை பண்ணா, இதே பார்த்துட்டு நீ இருப்பியா? இவன் நல்ல பையன், இவனை நம்பலான்ற அந்த உறவை சூஸ் பண்ணுறவங்க தான் பொண்ணு. ஐயோ இவனை பார்த்துக்கணும், இவன் வேற யாரு கூட போயிடும், வேற யாரு கூட போயிடுவானா, என்னது இது மனுஷன் தானே அவன்? அப்படி போகிற அளவுக்கு இருக்குன்னா உன் லவ் இவனா லவ் பண்ணி நம்ம பண்ண போகிற. இந்த கெத்துக்காக லவ் பண்ணுறோனோ, புரியுதா? செக்குக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட பழகிறோனோ, செக்கு பணம் கொடுப்பான் இதை கொடுப்பான். இப்போ சொல்கிறேன், இவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, காதலனோ காதலியும் இல்லை. இந்த பணத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு எதிர்பார்ப்பே இல்லாதே, நீ எனக்கு வேணும் நான் உனக்கு வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம், ஜாலியாக வாழ போகிறோம், இதுதான் வாழ்க்கை. பணம்லாம் தானே வந்துடும். நீ எவ்வளோ சம்பாதிப்பியா? ஓ நீ ஒரு இவ்வளோ ஒரு 20,000, நான் ஒரு 20,000, நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு அது ஸ்கூல் என்னது இது என்ன, அதுக்கு நீ அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்க, போ கிளம்புமா. நீங்களும் கிளம்பிடுங்க பிரதர், வேணாம் எனக்கு வேணாம். என்ன திடீர்னு பிரதர்னு சொல்கிறேன்? பின்ன இப்படிலாம் பேசுனா பிரதர் தான் ஒன்று சொல்லுவாங்க. சொத்து வேணும், இந்த சொத்து வேணும், அந்த சொத்து வேணும்னு ஆசைப்படுறோம். பிரதர் சிஸ்டர் தான் சொத்தை பிரிப்பாங்க. லவ்வுக்குள்ளே எங்கேந்திர வந்துச்சு பணம் சொத்து? நான் எப்பயும் சொல்கிறேன், எந்த உறவுக்குள்ளே பணம் வந்துருச்சோ அங்கே உறவே இல்லைடா, உறவு செத்து போச்சுடா. வெறும் 5,000 ரூபாயில் வாழ்ந்தாங்கடா நம்ம அம்மா அப்பாலாம், 10,000 ரூபாயில் வாழ்ந்தாங்கடா, இப்போ சொன்னாலும் வாழ்வாங்கடா. நீ சொல்லுவ இந்த செலவு இந்த காலகட்டத்தில் வாழ முடியுமா? நான் அதெல்லாம் சூப்பராக வாழ்வாங்க. இந்த உறவு கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ்வாங்க. இந்த உறவு கூட நம்ம எப்படிடா நம்மளை பயன்படுத்திக்கலாம், இந்த உறவை நினச்சா வாழ முடியாது. நிறைய பேர் இந்த பணத்தை பெருசாக பார்த்துட்டு நிறைய பேரை கழட்டி விட்டுறீங்க. இன்னைக்கு அந்த பொருள் சாதாரண கல்லாக இருக்கும், நாளைக்கு அது மலையாக நிற்கும். நம்ம நினச்சிப்போம் இது சாதாரண கல், நாளைக்கு ஒரு பெரிய மலை அது.
என்றைக்குமே வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம தப்பாக இடப்படக்கூடாது. சாதாரண ஆளாக இருக்கவங்க வளர்ந்துருவாங்க பெருசாக. இவன்னா இன்னைக்கு ஏன்னா ஹி ஹார்ட்லி ஏர்ன்ஸ் சம் 8,000 ஓன்லி. இன்னைக்கு 8,000 நீ நினைக்கிற ஒன்லின்னு, நாளைக்கு அவன் தான் 80 lakhs சம்பாதிப்பான், 80 crores சம்பாதிப்பான். இன்னைக்கு 80,000 சம்பாதிக்க கடைசி வரைக்கும் 80,000 1 lakh சம்பாதிப்பான். நான் சொல்றது வேணா நீ கேட்டுக்கோ, எங்க வேணாலும் பார்த்துக்கோ. நான் சொல்றது தான் நிஜம். தொழிலை கத்துக்கிறவன் தான் புத்திசாலி, புரியுதா? பணத்தை நோக்கி ஓடுறவன் கடைசி வரைக்கும் தொழிலாளி. ஒழுங்கா தொழிலை கத்துக்கிறவன் தான் புத்திசாலி. அப்போ என்னன்னா எப்போனாலும் லைஃப்ல மேஜிக் நடக்கும். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். இன்னைக்கு சாதாரணமா இருக்கணும், நாளைக்கு வேற மாதிரி மாறிடுவான். அப்போ உன் இதயத்தை பாரு, எதிராளியோட இதயத்தை பாரு. உன் ஹார்ட்டும் அந்த ஹார்ட்டும் சேர்ந்துருச்சுன்னா அது தாண்டா ஹார்ட், அதான் ப்ராப்பரான ஹார்ட். உன் பண ஐடியாவும் அவனோட பண ஐடியாவும் சேர்ந்துச்சுன்னா இது 2 ஐடியா. என்ன பண்ணணும், ஏதாவது யூடியூப் சேனலில் உட்கார வச்சு ஏதாவது பணம் எப்படி சம்பாதிக்குதுன்ற ஸ்பீச் கொடுக்கும். அந்த லவ், ட்ரூ லவ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனுஷனை பார்க்கும். எதிர்பார்க்குற இந்த கருவியாக பார்க்காத உறவை ஏற்றுக்கும், அரவணைக்கும், ஒத்துக்கும். தப்ப சாரி சொன்ன ஓகே பண்ணிடும், எல்லாம் பண்ணிடும். எண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் உனக்கு இந்த பதிவில் உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். See, magic will not happen on its own. We have to create it. அப்போ உண்மை என்னென்னு புரிஞ்சுதா? இதோட பெட்டராக வரும்னு சொல்லி நாளைக்கு சாக்கடையில் விழுந்துடாத. இதோட பெருசாக இருக்கும்னு நினச்சி நாளைக்கு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காத. ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது தெளிவாக பார்த்து புரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு போய் ஒரு உறவுலையோ ஃப்ரெண்ட்ஷிப்லையோ எல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் கமிட் பண்ணிக்கோங்க. கமிட் பண்ணிட்டோன்னே இன்னொரு பெட்டராக அது பெட்டர்லாம் நினைக்காது. உண்மையாக இரு, நிச்சயமாக உன் வாழ்க்கை செம்மையாக இருக்குன்றது மட்டும் சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.